வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருட்கொடையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பூரம் நட்சத்திரக்காரர்கள் அவர்களுடைய பிராரப்த கர்மாவின் அடிப்படையில் உயர்கல்வியில் எது சார்ந்த படிப்புகளை தேர்ந்தெடுக்கலாம், எது சார்ந்த படிப்புகள் அவர்களுக்கு யோகமாக அமைந்து அவர்களை வாழ்க்கையில் வெற்றி பெறச் செய்யும், எது போன்ற படிப்புகளை அவர்கள் தேர்ந்தெடுத்தல் கூடாது, அது பின்னாளில் வாழ்வில் தோஷமாக மாறி அவர்களுக்கு அது பயன்படாமல் போகும் என்பதையெல்லாம் பற்றி தெளிவாக காணவிருக்கின்றோம். வேகமாக இயங்கி வரும் நவீன யுகத்தில் பல்வேறு படிப்புகள் வந்துவிட்ட நிலையில் தங்களது பிள்ளைகளை எந்த படிப்பில் சேர்க்கலாம் என்ற பெற்றோர்களின் குழப்பத்திற்கு தெளிவு தரும் பொருட்டு இந்த வீடியோவானது பிரத்யேகமாக பதிவிடப்படுகிறது. இதனை பெற்றோர்கள் பயன்படுத்திக் கொண்டு தங்களது பிள்ளைகளை அவர்களது பிராரப்த கர்மாவின் அடிப்படையிலான படிப்பினை தேர்வு செய்து கொடுத்து அவர்கள் வாழ்வில் வெற்றி பெற துணை புரியுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். பூரம் நட்சத்திரக்காரர்களின் பலம் மற்றும் பலவீனங்களை பார்க்கின்ற பொழுது இவர்கள் கற்பனை வளம் மிக்க சுக்கிரனின் நட்சத்திரக்காரர்கள். புதிய விஷயங்களை கற்பதில் ஆர்வமுடையவர்கள், புதிய முயற்சிகளில் தைரியம் மிக்கவர்கள், குழு மனப்பான்மை உடையவர்கள், அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடிய பக்குவம் மிக்கவர்கள், ஆனாலும் தன் தரத்திற்கேற்ப பழகக்கூடியவர்களாக இருப்பவர்கள், சோம்பேறிகள், உடல் உழைப்பு குறைந்தவர்கள், குழப்பவாதிகள், முடிவெடுப்பதில் தாமதப்படுத்தக்கூடியவர்கள், ஆனாலும் ஆய்வு செய்யாமல் சட்டென்று முடிவெடுக்கக்கூடியவர்கள், கற்பனை வளம் மிக்கவர்கள், ஆனாலும் நுட்பமான துறைகளில் கற்பனை வளம் குறைந்தவர்கள் இவர்கள், உடல் வலிமை குறைந்தவர்கள், பேச்சுத்திறன் மிக்கவர்கள், ஆனாலும் வணிக பேச்சு குறைவாய் உடையவர்கள், சகிப்புத்தன்மை குறைந்தவர்கள், கணித ஞானமும் அதில் ஈடுபாடும் உடையவர்கள், கணக்கு வழக்குகளில் கெட்டிக்காரர்கள், தான் கற்றதை பிறருக்கு போதிப்பதில் இவர்கள் பலவீனமானவர்கள், அது சரியாக இவர்களுக்கு வருவதில்லை, வெளியூர் வெளி மாநிலம் சார்ந்து யோகமுடையவர்கள். இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான படிப்புகள் இவர்களுக்கு மிகச்சரியாக அமையும் என்று பார்க்கின்ற பொழுது, சயின்ஸ் செக்டார்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், அக்ரிகல்ச்சர், பாட்டனி, ஃபாரஸ்ட்ரி சார்ந்த படிப்புகள், பிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஜுவாலஜி, டிஃபென்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் இவர்களுக்கு யோகமாக அமைகின்றன. அடுத்தபடியாக ஆர்ட்ஸ் செக்டாரை பொறுத்தவரை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அக்கவுண்ட்ஸ், காமர்ஸ், சிஏ, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஜியாகிரபி, பேஷன் டெக்னாலஜி, ஃபைன் ஆர்ட்ஸ், சோசியாலஜி போன்ற துறைகள் இவர்களுக்கு யோகமாக அமைகின்றன. என்ஜினியரிங் செக்டாரை பொறுத்தவரை சிவில் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், தெர்மல் ரிலேட்டட் இன்ஜினியரிங் கோர்சஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆகிய துறைகள் இவர்களுக்கு யோகம் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றன. மெடிக்கல் செக்டாரை பொறுத்தவரை அறுவை சிகிச்சை சார்ந்த மருத்துவ படிப்புகள் இவர்களுக்கு யோகம் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றன. அதே போன்று பெண்களுக்கான சிறப்பு மருத்துவம், எம்எல்டி போன்ற இரத்த ஆய்வு சார்ந்த படிப்புகள், மெடிக்கல் கோடிங், சிறுநீரகம் சார்ந்த படிப்புகள், நீரிழிவு நோய் சார்ந்த மருத்துவ படிப்புகள், கண் சார்ந்த மருத்துவ படிப்புகள் இவர்களுக்கு யோகமாக அமைகின்றன. இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான படிப்புகளை இவர்கள் தேர்ந்தெடுத்தல் கூடாது என்று பார்க்கின்ற பொழுது, சயின்ஸ் செக்டாரை பொறுத்தவரை கெமிஸ்ட்ரி, நீர் சார்ந்த படிப்புகள், டேட்டா சயின்ஸ், மண்ணியல் சார்ந்த படிப்புகள், நுண்கிருமி சார்ந்த படிப்புகள், உரம் மற்றும் பூச்சி மருந்து சார்ந்த படிப்புகள், ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி ஆகியவை இவர்களுக்கு யோகமாக அமைவதில்லை. ஆர்ட் செக்டாரை பொறுத்தவரை லாங்குவேஜஸ், மியூசிக், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஆசிரியர் படிப்பு, கேட்டரிங் டெக்னாலஜி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், தொல்லியல் சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு யோகம் அளிக்கக்கூடியதாக இருப்பதில்லை. என்ஜினியரிங் செக்டாரை பொறுத்தவரை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், pharmaceutical engineering, metallurgy,
கெமிக்கல் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மெரைன் இன்ஜினியரிங் ஆகியவை இவர்களுக்கு யோகமளிக்கக்கூடியதாக இருப்பதில்லை. மெடிக்கல் செக்டாரை பொறுத்தவரை ஹோமியோபதி, எக்ஸ்ரே டெக்னாலஜி, ஆயுர்வேதா மருத்துவம், பிபிடி, பிடிஎஸ், நர்சிங், அனஸ்தீசியா, பார்மசி சார்ந்த துறைகள் இவர்களுக்கு யோகமளிக்கக்கூடியதாக இருப்பதில்லை. சட்டம் சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு யோகமளிக்கக்கூடியதாக இருப்பதில்லை. பிரத்யேகமாக பார்க்க போனால் முதலாம் பாதத்தை பொறுத்தவரை, அதாவது பூர நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்தவரை மேத்தமேட்டிக்ஸ், மருத்துவம் சார்ந்த படிப்புகள், பிசிக்ஸ், சோசியாலஜி, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு சிறப்பாக அமையக்கூடியதாக இருக்கின்றன. இரண்டாம் பாதத்தை பொறுத்தவரை அக்கவுண்ட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஜியோகிராஃபி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், கண் சார்ந்த மருத்துவம், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மெடிக்கல் கோடிங் ஆகிய துறைகள் இவர்களுக்கு சிறப்பாக அமைகின்றன. மூன்றாம் பாதத்தை பொறுத்தவரை சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், பேஷன் டெக்னாலஜி, ஃபைன் ஆர்ட்ஸ், பெண்கள் மருத்துவம் சார்ந்த மருத்துவ படிப்புகள், சிறுநீரகம் சார்ந்த மருத்துவ படிப்புகள் இவர்களுக்கு சிறப்பாக அமைகின்றன. நான்காம் பாதத்தை பொறுத்தவரை சிவில் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிஏ, அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, டிஃபென்ஸ், அறுவை சிகிச்சை சார்ந்த மருத்துவ படிப்புகள் இவர்களுக்கு யோகமாக அமைகின்றன. தேர்ந்தெடுத்தல் கூடாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய படிப்புகளை இவர்கள் ஒருவேளை தேர்ந்தெடுக்க நேர்ந்தால் அது சார்ந்த துறைகளில் இவர்கள் நேரடியாக பணிபுரியும் வாய்ப்பினை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவ்வாறு இவர்கள் அப்படிப்பில் சேர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அது சார்ந்த ஆசிரியராகவோ அல்லது போட்டித் தேர்வுகள் மூலம் அரசு பணியாளராகவோ இவர்கள் தங்களுடைய பணியினை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். அல்லது பின்னாளில் அவர்கள் அந்த துறை சார்ந்த நேரடி பணியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைவதில்லை, மாறக்கூடிய வாய்ப்பு அமைகிறது. இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் 4ஆம் இடத்தை நன்கு ஆய்வு செய்து கொள்ளுதல் வேண்டும். அதே போன்று 10ஆம் இடத்தை நன்கு ஆய்வு செய்து கொள்ளுதல் வேண்டும். உச்சம் பெற்ற கிரகங்களையும் ஆட்சி பெற்ற கிரகங்களையும் நன்கு ஆய்வு செய்து கொள்ளுதல் வேண்டும். அதன் அடிப்படையில் உங்களுக்கான கல்வியினை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். ஆய்வின் அடிப்படையில் உங்கள் நட்சத்திர பிராரப்த கர்மாவினை சார்ந்து எந்தெந்த படிப்புகளில் சேரலாம் சேரக்கூடாது என்பதை பொதுவியல் பலனாக இங்கே குறிப்பிட்டிருக்கின்றோம். நம் சிந்தனைக்கு எட்டிய வரை இருக்கக்கூடிய படிப்புகளை இதில் குறிப்பிட்டிருக்கின்றோம். இதனை கடந்து நிறைய படிப்புகள் இருக்கின்றன. ஏதேனும் பிரத்யேகமான படிப்பில் நீங்கள் சேர விரும்பினால் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தினை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் அந்த படிப்பானது உங்களுக்கு யோகமானதா என்பதை தெரிந்து அதன் பிறகு அதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். ஆகவே உங்கள் பிராரப்த கர்மாவின் அடிப்படையில் உங்களுக்கான படிப்பினை தேர்வு செய்து அதன் மூலம் பலன் பெற்று வாழ்வில் வெற்றி பெறுவீராக. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.